அனைவருக்கும் வணக்கம். பராசக்தி திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி இருக்கு. ரவி மோகன் நடிச்சிருக்காங்க, அதர்வாலா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையம்சம் 3 நிமிட ட்ரெய்லரை வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதையம்சம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 1964 இந்திய அரசாங்கம் நாடு முழுவதும் ஹிந்தி மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்குது. அதை கண்டிச்சு தமிழ்நாட்டில் நடந்த அந்த இந்தி திணிப்பு மொழி போர், அது அந்த போராட்டத்தை மையமாக கொண்ட கதையாக இருக்கும் என்று இந்த ட்ரெய்லர் வெளிப்படுத்துது. இந்த ட்ரெய்லர்ல அண்ணா எழுதிய தீ பரவட்டும் என்ற அந்த குறியீடு காட்டுறாங்க. அந்த புத்தகத்தை, அந்த தலைப்பை காட்டுறாங்க. அண்ணாவும் இந்த படத்துல தோன்றாரு. அதுல ஒரு டைலாக் அண்ணாவுக்கு வருது, ஆனால் இதை பண்ணனவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பியாகத்தான் இருப்பான் என்று சொல்லி அண்ணா பேசுறாரு. அண்ணா வேடத்துல நடிகர் சேத்தன் நடிச்சிருப்பாரு. ஏதோ ஒரு மாற்றத்தை ஹிந்தி திணிப்பு, மொழி திணிப்பு, மொழி போர் என்று தெரியாத தமிழ்நாடு என்றால் மொழி ஹிந்தி திணிப்பை எதிர்த்த வரலாறு அரசியல் தான் தமிழ்நாடு என்றால், அந்த அரசியல் களம் என்ன என்று தெரியாத இன்றைய இளைஞர்களை எப்படி வளர்க்க வேண்டும், மொழி உணர்வுனா என்ன என்று எப்படி வளர்க்க வேண்டும், இந்த இளைஞர்களுக்கு எப்படி கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த பராசக்தி படம் 1964 ஹிந்தி திணிப்பை எப்படி மாணவர்கள் எதிர்த்தார்கள் என்ற காட்சியாக இருக்கும், படமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சுதா கோங்கராவ் இயக்குனர் எப்படி இயக்கியிருக்கிறாங்க என்று எல்லோருடனும் சேர்ந்து நானும் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கட்டாயம் அனைவரும் போய் தியேட்டர்ல போய் திரையில போய் இந்த படத்தை பார்க்கணும்.